So welcome to Electrical Brains. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா இட்ஸ் அபவுட் 8-bit analog to digital converter. ஸோ நான் வந்து அனலாக் இன்புட் கொடுத்து எப்படி டிஜிட்டல் அவுட்புட் எடுக்கணுங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி எழுதிட்டேன். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு எப்போவுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஆரிஜின் செட் பண்ணணும் ப்ரோக்ராமில். ஓகே, இது எல்லாமே இன்டர்ஃபேஸிங் ப்ரோக்ராம்ங்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் வேர்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, திஸ் இஸ் கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர் அட்ரஸ் கொடுக்கணும் அண்ட் வாட் இஸ் கண்ட்ரோல் வேர்டுங்கிறதையும் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து போர்ட் பின்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா தட் இஸ் அனலாக் இன்புட் கொடுத்து டிஜிட்டல் அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ ப்ரோக்ராமில் வந்து நம்மளுக்கு இன்டர்ஃபேஸிங்னால என்னது அப்படின்னா அனலாகில் இன்புட் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அனலாக் இன்புட் செட் பண்ணும்போது எனக்கு வந்து டிஜிட்டல் அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து எப்போவுமே என்ன பண்ணணும் ஆரிஜின் செட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ I set my origin as 8100. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறோம் கண்ட்ரோல் வேர்டை வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் வேர்டை இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டரோட போர்ட் அட்ரஸ் வந்து என்ன அப்படின்னா FF23. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா வந்து அக்யூமுலேட்டர்லேருந்து DPTRக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் போர்ட் பின் FF20 வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். தட் இஸ் அவுட்புட் போட்டால் ஸோ வந்து 10N அதுக்கு வந்து கண்ட்ரோல் அதுக்குள்ளே இனிஷியலைசேஷன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் இது வந்து என்னோட 16-bit அட்ரஸ் தட் இஸ் போர்ட் A அட்ரஸ் இது. ஓகே, அதை லோட் பண்ணுறேன். FF20. Okay, so next data வந்து accumulatorலேருந்து DPTRக்கு மூவ் பண்ணுறேன். that is my input conditions. Okay, நான் இதில் வந்துட்டு போர்ட் ஏஏ வந்து ஐஓ போட்டால் யூஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் போட்டால் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் வந்து இன்புட் பின்னால் இனிஷியலைஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே கண்ட்ரோல் வேர்டு வந்து 10 அதை கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் போர்ட் ஏஏ தான் அவுட்புட் போட்டால் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அவுட்புட் போட்டால் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே கண்ட்ரோல் வேர்டு வந்து 18. ஓகே, ஸோ நான் அதை வந்து லோட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அக்யூமுலேட்டர்லேருந்து DPTRக்கு நான் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவுட்புட் வியூ பண்ண முடியும். ஸோ ஐம் கோயிங் டு மூவ் டேட்டா ஃப்ரம் accumulator to DPTR. ஓகே, ஸோ என்னோட ப்ரோக்ராம் வந்து நான் டெர்மினேட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஷார்ட் ஜம்ப் டு halt. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் என்ன இன்டரெக்டிவ் போட்டு ப்ரோக்ராமை முடிச்சிடும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ என்னோட ப்ரோக்ராம். ஓகே, இதில் வந்து நான் இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்ட்ரோல் வேர்டு ஒன்று எடுத்திருக்கேன். ஓகே, தட் இஸ் கண்ட்ரோல் வேர்டு ரெஜிஸ்டர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். தட் இஸ் FF23 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள கண்ட்ரோல் வேர்டு அட்ரஸ் வந்து 83. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போர்ட் ஏவை இன்புட் போட்டால் யூஸ் பண்ண போகிறேன் அவுட்புட் போட்டால் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்புட் போட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து 10 நான் வந்து கண்ட்ரோல் வேர்ட் கொடுத்துருக்கேன். அவுட்புட் போட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு 18 கண்ட்ரோல் வேர்ட் கொடுத்துருக்கேன். ரெண்டு டேட்டாவையும் தட் இஸ் இன்புட் டேட்டாவும் டேட்டா பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். அவுட்புட் டேட்டாவையும் அக்யூமுலேட்டர் டேட்டா பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ப்ரோக்ராமிங் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து அனலாக் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா தட் இஸ் உங்களோட ADC இன்டர்ஃபேஸிங் கிட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஒரு பாட் மீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாட் மீட்டர் வந்து நீங்கள் வேரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து 5 வோல்ட் தான் செட் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் 8051 கிட்லேருந்து எனக்கு வர அவுட்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ +5 வோல்ட் தான். ஓகே, ஸோ என்னோட ADC இன்டர்ஃபேஸிங் கிட்டே நான் என்ன பண்ண முடியும் +5 வோல்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து LEDs இருக்கும். ஓகே, தட் இஸ் டு வியூ மை டிஜிட்டல் அவுட்புட். ஓகே, அண்ட் ஆல்சோ ஹேவிங் a push button. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ இந்த பாட் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோடய வேல்யூஸை வேரி பண்ணும்போது நான் வந்து எனக்கு வந்து இதிலே வந்து மல்டிமீட்டர் ஒன்று கனெக்ட் பண்ண போகிறேன்.
ஸோ மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணி நான் வந்து என்ன வேல்யூ செட் பண்ணுறேங்கிறத இந்த மல்டிமீட்டரில் நான் பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ நான் எங்கள் வாட் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மல்டிமீட்டரில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் நான் செட் பண்ணியிருக்கேங்கிறது காட்டும். ஓகே, இப்போ நான் வந்து 1 வோல்ட் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓகே, ஸோ 1 வோல்ட்டுக்கு எனக்கு வந்து டெசிமலில் ஹெக்ஸாடெசிமலில் என்ன வேல்யூங்கிறது நான் தியரட்டிக்கலாக பார்க்கணும். ஓகே, ஸோ தியரட்டிக்கலாக பார்த்துட்டு அதே வேல்யூ வந்து எனக்கு கிடைக்குதாங்கிறத வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து அது வந்து எப்படி தியரட்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா, தட் இஸ் ஒரு தியரட்டிக்கலாக பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, தட் இஸ் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் தானே. ஸோ டிஜிட்டல் அவுட்புட் வந்து equal to analog input into 2 power n by reference voltage. ஓகே, ஸோ அதில் வந்து அனலாக் இன்புட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த பாட் மீட்டர் வேரி பண்ணி செட் பண்ணுறோம்ல, அதுதான் என்னது நம்மளோட அனலாக் இன்புட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 1 வோல்ட் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன போடணும், 1N போடணும். ஓகே, 1. ஸோ இந்த எண்ணுங்க வந்து என்ன அப்படின்னா, தட் இஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஓகே, நம்ம எத்தனை பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம், 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ n ஈக்குவல் டு 8. ஓகே, ஸோ 2 power 8 வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 256 பிட்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஏர் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஓகே, என்னோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து நான் எவ்வளோ சொன்னேன், +5 வோல்ட்டுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 8051 கிட்டில் தான் +5 வோல்ட் தான் இன்டர்ஃபேஸிங் கிட்டுக்கு வரும். ஸோ என்னோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா, தட் இஸ் 5 வோல்ட். ஓகே, 5. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, தட் இஸ் 256. ஓகே, 256 divided by 5. That is 51. எனக்கு 51.2 வருது. ஸோ நான் அப்ராக்சிமேட் 51 to the base 10 எடுத்துக்கிறேன். எனக்கு இதில் கிடைக்கிற வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, தட் இஸ் டெசிமல் வேல்யூ. ஓகே, பட் எனக்கு வந்து அவுட்புட் வந்து எதில் வரும், 8051 ஹெக்ஸா டெசிமலில் தான் வரும். ஸோ நான் இந்த 51 வந்து என்ன பண்ணணும், ஹெக்ஸா டெசிமலுக்கு மாற்றணும். ஓகே, ஸோ ஹெக்ஸா டெசிமலுக்கு மாற்றணும் அப்படின்னா 16 டைம்ஸில் எத்தனை டைம் போகுதுன்னு பாருங்கள், தட் இஸ் 48. ஓகே, 16 3 are 48. ஸோ பேலன்ஸ் 3. ஸோ எனக்கு வந்து இதுக்கு ஈக்குவலன்ட் ஹெக்ஸா வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 33 to the base 16. ஓகே, ஸோ நான் வந்து ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா, தட் இஸ் இதில் வந்து அப்ராக்சிமேட்டட் டு எனக்கு இந்த 33க்கு ஈக்குவலண்டான வேல்யூ வந்து இதில் டிஸ்பிளே ஆகணும் இந்த எல்இடிஸில். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோட வோல்டேஜ் செட் பண்ணிடுறேன் +5 வோல்ட்டுன்னு. ஓகே, செட் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் வந்து பிஃபோர் எக்ஸிக்யூஷன் என்ன பண்ணணும், உங்களோட பாட் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வோல்டேஜ் செட் பண்ணணும். வோல்டேஜ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் 8051 கிட்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரொசீஜர் என்னது, எக்ஸிக்யூட் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுத்துக்கோங்க. ஓகே, தட் இஸ் 8100 கொடுத்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிங் வரும்போது ஒன்ஸ் எக்ஸிக்யூட்டிங் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணது, இதில் ஒரு புஷ் பட்டன் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இப்போ எந்த எல்இடிஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கோ அது மட்டும் க்ளோ ஆகும். ஓகே, இப்போ வந்து 33 to the base 16 வந்து எனக்கு தியரட்டிக்கலாக கிடச்சிருக்கு. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு சம் எரர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, பிகாஸ் இந்த 5 வோல்ட்டுங்க வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக 5 வோல்ட் கிடைக்காது, 4 வோல்ட் 4.5 வோல்ட் அப்படி தான் கிடைக்கும். ஸோ சம் எரர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து 33 அப்படின்னா தட் இஸ் நியர்பை வேல்யூஸ் எனக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ எனக்கு இதில் வந்து 36 கூட கிடைக்கலாம், இல்லை 38 கிடைக்கலாம், என்ன வேணாலும் கிடைக்கலாம். ஓகே, பட் இட்ஸ் அப்ராக்சிமேட்டட் வேல்யூ. ஓகே, ஸோ டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டர் கிட் வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் வந்து என்ன வேல்யூ எடுத்தாலுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 5 வோல்ட் தான். ஓகே, நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 256 பிட்ஸ் தான். இதுவும் சேஞ்ச் ஆகாது, ஜஸ்ட் உங்களோட அனலாக் இன்புட் வோல்டேஜ் மட்டும் தான் வேரி ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதோட ஒர்க்கிங் வந்து என்னங்கிறத நம்ம ஒர்க் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரோட ஒர்க்கிங் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 8051 கிட் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது கூட வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ஏடிசி கிட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஏடிசி கிட்டில் மல்டிமீட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நான் அனலாக் இன்புட் செட் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கிற இந்த பாயிண்ட் இது வந்து என்னோடய இன்புட் செட் பண்ணுற பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இதை வேரி பண்ணும்போது எனக்கு இந்த மல்டிமீட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குங்கிறத காட்டும். ஸோ இது வந்து அப் டு +5 வோல்ட் வரைக்கும் நான் வந்து வேரி பண்ணிக்கலாம்.
ஓகே, பிகாஸ் 8051 கிட்டே வந்து 5 வோல்ட் தான். ஸோ வந்து மேக்ஸிமம் 5 வோல்ட் தான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து அவுட்புட் வந்து டிஜிட்டலில் கிடைக்க போகுது, தட் இஸ் இந்த எல்இடிஸில் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ 8 எல்இடிஸ் இருக்குது. இதில் என்னோடய வோல்டேஜுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அனலாக் இன்புட் கொடுத்து டிஜிட்டல் அவுட்புட் வந்து எடுக்க போகிறோம். 8051 கிட்டேயும் ஏடிசி கிட்டேயும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த போர்ட் பின் வழியாக பஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து கிட்டோட போர்ட் பின்னையும் இதையும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இதையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, டைரெக்டாக 8051 இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னோடய ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து 8100. ஓகே, ஸோ 8100 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து 24. இப்போ என்னோடய ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். டைப் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய அனலாக் இன்புட் என்னங்கிறத நான் செட் பண்ணணும். ஓகே, இந்த வேரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து அனலாக் இன்புட் வந்து செட் பண்ண போகிறேன். திஸ் அ போர்ட் மீட்டர். ஓகே, ஸோ வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து செட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் வந்து 0 வோல்ட் செட் பண்ணுறேன். இது நான் வேரி பண்ண என்னோடய மல்டிமீட்டர் வந்து வேரி ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து 0 வோல்ட் செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர் வந்து எக்ஸிக்யூட். ஓகே, ஃப்ரம் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் 8100 கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் கொடுத்துடணும். ப்ரோக்ராமில் எரர் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இதில் வந்து பிஃபோர் நம்ம வந்து இன்டர்ஃபேஸிங் கிட்டில் அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ 0 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். எனக்கு எல்லா எல்இடிஸும் ஆஃப் ஆகணும். ஓகே, ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ கிடைக்கிற அவுட்புட்டை வந்து இந்த மாதிரி அனலாக் இன்புட் டிஜிட்டல் அவுட்புட்னு போட்டுக்கோங்க. அனலாக் இன்புட் வந்து இந்த மல்டிமீட்டரில் நம்ம செட் பண்ண அவுட்புட், டிஜிட்டல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த கிட்டில் கிடைச்சது. ஓகே, ஸோ 00 அனலாக் இன்புட், டிஜிட்டல் அவுட்புட் வந்து எவ்வளோ கிடச்சிது 0 வோல்ட். இப்படி டேப்லெட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேரியஸ் இன்புட்ஸ் கொடுக்கலாம். ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொருத்தரையும் டைப் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு இன்புட் செட் பண்ணுறேன். ஓகே, தட் இஸ் மிடில் இன்புட் ஏதாவது செட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 0 to 5 வோல்ட்டுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 வோல்ட் செட் பண்ணுறேன். ஓகே, 2 வோல்ட் இப்போ வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, அக்யூரேட் 2 வோல்ட் இல்லைனாலும் 1.99 அப்ராக்சிமேட்டட் டு 2 வோல்ட். ஸோ இப்போ இன்புட் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், எம்சி கிட்டில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் எப்படி பண்ணணும், ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் 8100 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். அப்போ எக்ஸிக்யூட்டிங்னு வரும். ஓகே, வந்ததுக்கப்புறம் இதில் அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் எல்இடிஸ் வந்து க்ளோ ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இப்போ 8 எல்இடிஸ் இருக்கும். ஓகே, ஸோ 8 எல்இடிஸ் இருக்கும். இது எல்லாமே எம்எஸ்பி பிட்ஸ். ஓகே, D8, D7, D6, D5 இது எல்லாமே எம்எஸ்பி பிட்ஸ். D4, D3, D2, D1 இது எல்லாமே எல்எஸ்பி பிட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா 8421 அண்ட் 8421. ஓகே, எம்எஸ்பிக்கு செப்பரேட்டாக பண்ணிக்கோங்க, எல்எஸ்பிக்கு செப்பரேட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இது என்ன சொன்னேன் 8421. ஸோ 4 + 2 வந்து எவ்வளோ, எம்எஸ்பி பிட் வந்து 6, எல்எஸ்பி பிட் பாருங்கள் 8421. ஸோ 6 + 8 14.
ஓகே, அப்போ அவுட்புட் வந்து என்ன கிடச்சிருக்கு, 6E கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இன்புட் வந்து எவ்வளோ, 2 வோல்ட். 2 வோல்ட்டுக்கு 6E நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி டேப்லெட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து அடுத்த இன்புட் கொடுக்க போகிறேன். ஸோ இதை ரீசெட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்புட் வந்து 5 வோல்ட் செட் பண்ண போகிறேன். ஓகே, தட் இஸ் ஃபுல்லாக 5 வோல்ட் கொடுக்க போகிறேன். ஓகே ஓகே என்னோடய மேக்ஸிமம் பாட் மீட்டர் யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டட் டு 4.5 வரைக்கும் செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட் ஃப்ரம் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபுல்லாக 5 வோல்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, தட் இஸ் 5 வோல்ட் ஃபுல்லாக செட் பண்ண முடியாது. தட் இஸ் அப்ராக்சிமேட்டட் டு 4.5 வோல்ட்ஸ் வரைக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது எல்லா எல்இடிஸும் க்ளோ ஆகணும். ஓகே, தட் இஸ் எஃப்எஃப். ஓகே, 5 வோல்ட்டுக்கு எனக்கு வந்து 256 வோல்ட் எடுக்கணும். தட் இஸ் எஃப்எஃப். ஓகே, ஸோ இந்த அவுட்புட்டையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எஃப்எஃப். ஓகே, ஸோ டிஜிட்டல் அனலாக் டு டிஜிட்டல் இன்புட் வந்து நம்ம இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி வேரியஸ் இன்புட்ஸ் நீங்கள் இந்த பாட் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி மல்டிமீட்டரில் செட் பண்ணி அவுட்புட் வந்து எல்இடியில் டிஸ்பிளே ஆகிறத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து கால்குலேஷன் வந்து எப்படி செக் பண்ணணுன்னு பாருங்கள். தட் இஸ் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம டிஜிட்டல் அவுட்புட் வந்திருக்கிறது கரெக்டாகிறத பார்க்குறதுக்கு. ஓகே, தட் இஸ் டிஜிட்டல் அவுட்புட் ஈக்குவல் டு அனலாக் இன்புட் இன்ட்டு 2 power n டிவைடட் பை ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இதில் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து எப்போவுமே என்ன அப்படின்னா +5 வோல்ட். ஓகே, என்னோட 8051 கிட்டுக்கு +5 வோல்ட் தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். ஸோ +5 வோல்ட். இந்த 2 power n வந்து எத்தனை அப்படின்னா நம்ம வந்து இப்போ 8 பிட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ n = 8. நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 8. ஸோ 2 power 8 தட் இஸ் ஈக்குவல் டு 256. ஓகே, அண்ட் ஆல்சோ ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து எவ்வளோ சொன்னேன், 5 வோல்ட். இந்த அனலாக் இன்புட்னு இருக்குது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு இந்த மல்டிமீட்டரில் கிடைச்ச செட் பண்ண இன்புட். ஓகே, மல்டிமீட்டரில் நீங்கள் என்ன வோல்டேஜ் செட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூவை இதில் போடணும். ஓகே, நான் மாடல் கால்குலேஷன் வந்து இப்போ 5 வோல்ட்டுக்கு போட்டிருக்கேன். அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ 1 வோல்ட் செட் பண்ணிங்கன்னா இங்கே 1. ஓகே, 2னா 2, 3னா 3, 4னா 4. ஸோ என்ன இன்புட் செட் பண்ணுறீங்களோ அது. ஓகே, தட் இன்ட்டு 256. ஓகே, 2 power n ஓட வேல்யூ என்ன, 256 டிவைடட் பை ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 5. தட்ஸ் ஈக்குவல் டு 256 டு த பேஸ் 10. நான் 5 வோல்ட் செட் பண்ணேன், எனக்கு எஃப்எஃப்னு தியரட்டிக்கல் அவுட்புட் கிடச்சிருக்கு. அதே அவுட்புட் எனக்கு ப்ராக்டிக்கல்லையும் வெரிஃபை ஆச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி வேரியஸ் இன்புட்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குங்கிறத செஞ்சு பார்க்கலாம். தேங்க்யூ.